பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டாஸ்க் முடிஞ்சது. செம்ம ஃபன்னாக வைபாக நம்மளை ஒரு மாதிரி ஜாலியாக கூட்டிகிட்டு போச்சு. 2 நாளாக நம்மளை போட்டு கொடுமைப்படுத்தி எடுத்ததுக்கு இந்த டாஸ்க் வாவ் செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுலேயும் அரோரா கம்ருதீன்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. விட்டால் நம்மளை அரோரா கம்ருதீன் ஃபேன்ஸ் ஆக்கிடுவானுங்க போல இருக்குது. அந்த மாதிரி கம்மு எப்போ வந்துட்டு பார்வதியை விட்டு தனியாக வந்தாரோ அப்பப்போ அதுலேருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. அரோரா சான்ஸே இல்லை. என்ன வைபுன்றீங்க, அவங்கள பார்க்கும்போது உள்ளது நமக்கே அப்படி ஒரு எனர்ஜி வரும். அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போன வாரம் ராஜாங்கம் டாஸ்க்லே அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த வாரம் வேறு லெவலில் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனைக்கும் அவங்க வந்து வாஷ்ரூம் டீமில் தான் இருக்காங்க. அங்கேயும் சரி அழகாக டான்ஸ் பண்ணி பாட்டு பாடி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இந்த டாஸ்க்லேயும் சரி என்ன ஒரு ஃபாஸ்ட்டுன்றீங்க, அப்பா வேறு லெவலில் போய் அப்படி மின்னல் மாதிரி போய் எடுத்துடுறாங்க. பார்வதி எடுக்க போனால் அந்த கருவாடை எடுத்ததாகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஓடி போய் எடுத்து, ஏன்னா அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் போட மாட்டாங்க, மிடில் லைன்லேருந்து தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த பாட்டு தானா அப்படின்றத எடுக்கணும். அதை அரோரா சூப்பராக பண்ணாங்க. மோரோவர் அதை நம்ம எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை என்ஜாய் பண்ணாங்க இல்லையா, அதுதான் ஒரு வைப், பயங்கரமான வைபை கொடுத்ததே. அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்குள்ளே எஸ் அவங்க இந்த உப்பு கருவாடு சாங்லாம் அரோரா ஆடும்போது ஏதோ நமக்குள்ளேயும் ஒரு சின்னதாக ஒரு செம்மையான ஃபீல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் கம்ருதீன் மை காட் வேறு லெவலில் இருந்தார். கம்ருதீன் இந்த வாரம் செம்மையாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் அவரும் அரோராவும் சேர்ந்து செல்ஃபி புள்ள டான்ஸ் ஆடினதாகட்டும் இல்லை அந்த சைக்கிளில் வந்து அவர் ஏதோ ஒரு சாங்க்கு சைக்கிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார், கண்கள் இரண்டாள் சாங்க்கு வேறு லெவலில் இருந்தது. இப்படி ஒரு கம்ருதீனை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கம்ருதீன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. போன வாரமே சரி அவர் வெசல் வாஷிங்கில் இருந்தார், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. வெசல் வாஷிங்கில் இருக்கும்போது எவ்வளோ வெசல்ஸ் இருந்தாலும் அவர் பாட்டுக்கு மனுஷன் வேலை செஞ்சிட்ருக்காரு. ப்ளஸ் கிச்சன் டீமுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பையனை பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் நம்ம வந்து ரொம்ப ரூடாக எல்லாருக்கிட்டையும் ரஃப் அண்ட் டஃபாக சண்டை போட்டுட்டு இருந்த கம்ருதீன் பார்க்குறத விட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கிச்சன் டீமில் உட்காந்து அவங்களுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு வெசல் வாஷிங் பண்ணிக்கிட்டு செம்மையாக ஃபன்னு வைபு. அதுவும் அரோரா கம்ருதீன் அண்ட் வினோத் செம்ம காம்போவாக இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்தால் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஒரு சிலர்லாம் வேணும்னு ஒரு டீமை வச்சு ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து அப்படி ஜாலியாக இருக்க மாதிரி காட்டுறாங்க, அது போரிங்காக இருக்குது. பட் அரோரா கம்ருதீன் வினோத் வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் அரோரா அண்ட் கம்ருதீன் செல்ஃபி புள்ளெல்லாம் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம பார்வதிக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஜாலியாக இருக்காங்களே, நமக்கு அதெல்லாம் பிடிக்காது, இந்த வீட்டில் யாரும் ஜாலியாக இருக்கக்கூடாது, சரி பதனி வைக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாங்கில் வந்து இந்த கரகம் எடுக்கிற மாதிரி இருந்தது. அது கனி அண்ட் வினோத் 2 பேருமே ஈக்குவலாக ஒரே டைமில் தான் ஓடினாங்க. ஓடும்போது அவர் என்ன பண்ணாருன்னா கையை நீட்டிக்கிட்டு போனார். லைக் நம்ம எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு நம்ம கையை நீட்டுவோம், யார் ஓடினாலும் ஃபஸ்ட்டு கை நீட்டி நம்ம எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அவர் கையை நீட்டினார் அண்ட் ஃபோர்ஸாக ஓடி வந்தார். ஏன்னா கனி வந்து நேராக ஓடி வராங்க, அவர் சைடாக ஓடி வந்து எடுக்க வரும்போது இடிச்சிட்டாங்க. சரி வேணும்னு அவர் கை வச்சு தள்ளி விடலை, அவர் அந்த ஓடி வந்த ஃபோர்ஸில் விழுந்துறார். ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்க, பார்வதி வியானாலாம் நீங்கள் கையை வச்சு தான் தள்ளி விட்டீங்க, அதை அந்த இடத்துலையும் சொன்னாங்க, அது ஆக்டிவிட்டி ஏரியாலையும் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அன்றைக்கி சபரி என் காலை மிதிச்சான், அதுக்கு ஒரு குறும்படம் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்களாம் நம்பினீங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்படி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஈவன் விழுந்த கனி கூட என்னை ஃபோர்ஸாக வந்து தள்ளின மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே பார்த்துக்கலாம், பிக் பாஸ் சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிப்பட்டு அவங்க கூட ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்வதியால் அலுவனி ஆட்டம் ஆடாமலையும் அழாமல் ஒரு கேம் ஆடவும் முடியாது இல்லையா. ஸோ பார்வதி அண்ட் வியானா பயங்கரமாக வினோத்தை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு அவர் வந்து தள்ளி விடணும் அப்படின்ற கான்செப்டில் வரல, அவங்கள விட அவர் ஃபோர்ஸாக ஓடி வரணும். அண்ட் மோர் அவர் கையை நீட்டிட்டார், கையை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை நம்ம எடுக்க போயிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வரும்போது 2 பேரோட ஷோல்டரும் இடிச்ச ஃபோர்ஸில் அவங்க விழுந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்வதி அவர் கையை வச்சு தான் தள்ளினாரு அப்படின்னு ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. சரி கம்ருதீன் பார்வதி கூட சேராமல் இருக்கும்போது சூப்பராக இருக்குது. இதே வந்து அவர் பார்வதி கூட சேர்ந்துருந்தார் வைங்களேன், இந்த டைமில் பார்வதி சொல்கிறத கேட்டு ஆமான்னு பூம்பு மாதிரி மண்டையாட்டி ஒரு சண்டையை போட்டிருப்பாரு. பட் அரோரா கம்ருதீன் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் கடைசியாக கூட அவர் அந்த ஒரு சைக்கிள் இருந்ததா அதை வச்சு அரோரா ஒரு ரவுண்ட் அடித்தாங்க. அடுத்ததாக கம்ருதீன் ஒரு ரவுண்ட் அடிக்க போனார். நம்ம பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துட்டாரு, கம்ருதீன் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பிக் பாஸ் மன்னிச்சு அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்துட்டார். ஸோ டே பை டே அரோராவோட நாட்டினஸ் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், கம்ருதீனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அரோரா இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த நேரம் யார் அவங்க டீமுக்கு வந்தாலும்
நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போங்களேன் பிக் பாஸ், எங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எஸ் பாப்போம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.